வெல்கம் டு அக்ஷயம் சேனல். நம்ம அக்ஷயம் சேனலில் பார்க்க போகிறது பீட்ரூட்டு லட்டு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. எடுத்துக்கிறோம், நல்லா தோல் நீக்கிட்டு வருவோம். நல்லா தோல் நீக்கி எல்லாம் கட் பண்ணி எடுத்துப்போம். நல்லா அலசி கழுவி க்ளீன் பண்ணிடுவோம். பொடியாக அரைச்சிட்டு வந்துடுவோம். க்ளீன் பண்ணிட்டோம். பீட்ரூட்டை பொடியாக கட் பண்ணிட்டோம். அதேமாதிரி தேங்காய் அரை மூடி அளவுக்கு கீரி எடுத்துருக்கோம். இது ரெண்டுத்தையுமே நல்லா மசிச்சுட்டு வருவோம். மசிச்சு எடுத்துட்டோம். நைஸாக எல்லாம் மசிச்சு எல்லாம் நைஸாக இருக்குது. அதேமாதிரி தேங்காவும் நல்லா மசிச்சு எடுத்துட்டோம். குறைன்னு இருந்தால் போதும். ஒரு பேன் வச்சுட்டோம், ஸ்டவ் பற்ற வச்சுட்டோம். ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிப்போம். நெய் சூடாயிட்டு முந்திரி திராட்சை போட்டு வறுத்து எடுத்துப்போம். செவந்துருச்சு, எடுத்துருவோம். இப்போ அரைச்ச பீட்ரூட் பேஸ்ட்டை போட்டுருவோம். இது 400 கிராம் இருக்கும். நல்லா வதக்கி விடுவோம். குறைன்னு அரைச்சிருக்கோம். நல்லா அதை வதக்கி விடுவோம். பச்சை ஸ்மெல் போக வர வரைக்கும் நல்லா அரைக்கணும், வதக்கணும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு பொறுமையாக வதக்கிட்டு இருப்போம். இப்போ நல்லா ட்ரை ஆகுது. நல்லா பச்சை ஸ்மெல்லும் போயிட்டு இப்போ தேங்காய் விழுதையும் போட்டுருவோம். அரைச்சி வச்ச தேங்காய் விழுது அதையும் லைட்டாக மிக்ஸ் பண்ணி வதக்கிடுவோம். இது ஒரு தாப்பில் வதக்கிட்டோம். இதில் பால் ஒரு 200 காணும் அதில் ஊற்றிடுவோம். காய்ச்சின பாலாக இருந்தாலும் பரவாயில்ல, காய்ச்சாத பாலாக இருந்தாலும் பரவாயில்ல, அதில் ஊற்றி கலந்து மிக்ஸ் பண்ணிடுவோம். நான் இப்போ காய்ச்சிய பால் தான் வச்சுருந்தேன், அதனால் அதை போட்டேன். நீங்கள் பச்சை பாலாக இருந்தாலும் போடலாம். சூட்லேயே வெந்துடும். இது கொஞ்சம் நேரம் வேகட்டும். எல்லாம் 10 நிமிஷம், 10-12 கொஞ்சம் அது பார்த்தாலே தெரியும். நல்லா வேகட்டும். இது கொஞ்சம் தண்ணி இருக்கக்குள்ளேயே இதிலே சர்க்கரை கலந்துருவோம். இது ஒரு 250 கிராம் சர்க்கரை இதில் போட்டு கலந்து விட்ருவோம். நல்லா அப்படியே பாவு கதம் நெருங்கி வருது. இதெல்லாம் சுண்டி வருது. சர்க்கரை, பால், தேங்காய் பால் எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகி நல்ல கன்சிஸ்டன்சிக்கு வருது. இன்னும் கொஞ்சம் இருக்கட்டும்.
நம்ம உருட்டி பிடிக்கிற மாதிரி வரணும். இதில் முந்திரி திராட்சை போட்டுருவோம். இது நல்லா கலந்து விட்டுப்போம். நல்லா ட்ரை ஆகிட்டு இந்த பதத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். ஆறின பிறகு நம்ம உருண்டை பிடிப்போம். நல்லா சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். நல்லா ஆறி போயிடுச்சு. சின்ன சின்னதாக நம்ம லட்டு பிடிச்சிடுவோம். ஒவ்வொரு லட்டாக வச்சுருவோம்.